சரவணவேலு, நாளை காலையில வேலையை முடிச்சிட்டு நம்ம ஊரு போய் சேருவோம். அங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். உன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு பயமா இருக்குடா. இல்ல சித்தப்பா, நான் பண்ண தப்புக்கு என்ன கயல் மன்னிச்சதா என் மனசே ஆறும் சித்தப்பா. இல்லைன்னா இந்த குற்ற உணர்ச்சியோட வேற ஒரு பொண்ணு கூட என்னால எப்படி சித்தப்பா வாழ முடியும்? என்னால முடியாது. கையில என்ன முழுசா நம்பி என்ன ஒரு சக நண்பனா ஏத்துக்கணும். அதான் சித்தப்பா என் எண்ணம். ஆனா சித்தப்பா, கடைசி வரைக்கும் கையலுக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன் சித்தப்பா. என் மகனே, அழாதரா. கையில் நல்ல பொண்ணு, சீக்கிரம் உன்னை புரிஞ்சுப்பா, மன்னிச்சிருவாடா. தான் புருஷனை கொல்லணும்னு நினைச்ச ஒருத்தனை அவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிட முடியாதுல்ல. அதனாலதான் சித்தப்பா, கையில என்ன அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினாலும் நான் எந்த எதிர்ப்பாவிட்டு காட்டுறதே இல்லை. கண்டிப்பா சித்தப்பா, எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும்ல. பார்க்கலாம். ரெடி ஆயிட்டியா? ஓகேவா? நல்லா இருக்கு. குழந்தைக்கு ட்ரெஸ் கொடுத்துருவா. வா. கையல், கோயிலுக்கு போறல? இந்த இரு, அப்படியே இருக்கட்டும். நாங்க குழந்தைக்கு புது ட்ரெஸ் வாங்கிருக்கோம், அது கொடுத்துறோம். சரி, வா. அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இருங்கக்கா, வந்துடுறேன். சரி சரி, என்ன சூப்பர் ஹீரோ ரெடி ஆயிட்டானா? ஓ, ரெடி ஆயிட்டே இருக்காங்கக்கா. ஓகே ஓகே ஓகே. தேவி, இந்தா, இதுல அவனுக்கு துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குக்கா? குழந்தைக்கு. ஏன் 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 சூப்பரா இருக்கே. ஏய், அழகா இருக்கே குட்டி பையா. இங்க பாரு. பாத்தியா? நல்லா இருக்குல? இங்க பாரு, Dress பிடிச்சிருக்கா? ஆஹா, சரி, ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நம்ம போலாம். இந்தா, இத உள்ள வச்சிரு. அடேங்கப்பா, ஆறுமுகம் சூப்பரா ரெடி பண்ணீங்க. கயல், செமையா இருக்குல்ல? கயல், என்னாச்சு? இல்ல, என்ன கேட்காமலே அவன் கொடுத்த தொட்டில்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தொட்டில்ல போட்டுதான் குழந்தைக்கு பேர் வைக்கணுமா என்ன? அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், மறுபடியும் குடும்பத்துக்குள்ள புந்து பிரச்சனை பண்ணுவான்னு தோணுது. கயல், பழசெல்லாம் விடு. அவங்க முன்ன மாதிரிலாம் இல்ல. நேத்து நைட் கூட திண்ணையில உட்காந்துக்கிட்டு அவங்க சித்தப்பா கூட ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருந்தான். அது எனக்கே பாவமா இருந்துச்சு. சரவணவேலுவை நீ ஒரு நல்ல நண்பனை ஏத்துக்க முயற்சி பண்ண. விடு எழில், நீ அவனுக்கு சிபாரிசு பண்ணாத. அவன் பண்ண எல்லாத்தையும் என் மனசுல இருந்து அவ்வளவு சாதாரணமா அழிக்க முடியாது. சரி சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நீங்களும் பலன் ஊதுறீங்களா? நீங்களே ஊதுங்க. டேய், இந்தா, நீ வேலை பார்த்ததுக்கான பணம் வாங்கிக்க. இருக்கட்டும் மூர்த்தி, காசுக்காக நான் இதை பண்ணல. என்ன பேசுற நீ? காசு வாங்கலன்னு வை, கையல் கோவப்படுவா. வாங்கிக்க. இந்தா. வேணாம் மூர்த்தி, வாங்கிக்கலாம். மூர்த்தி வாங்கிக்க. என்ன நீ? சரி, நாங்க கிளம்புறோம். அட அண்ணா, எங்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு கிளம்புங்க. இல்ல மூர்த்தி, இருக்கட்டும். பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சந்தோஷமா நடக்கணும்னா நாங்க இங்க இருக்க கூடாது. வாங்க சித்தப்பா. வரோம். சரி, போயிட்டு வாங்க. மூர்த்தி, ஆ, இங்க வா.
ஐயா ஐயா யோ, ஐயா வா. இங்க எதுக்கே வந்த? நானே கடைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. இல்லைங்க ஐயா செயின் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா அதான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க எதிர்பார்த்தது மாதிரி இருக்கான்னு பாருங்க. நியூ மாடல். யோ, எதுக்கே இங்க கொண்டு வந்த? என் பொண்டாட்டிக்கு தெரியாம இதை பண்ணணும்னு நினைச்சா அப்புறப்பான்னு வீட்டுக்கு வந்து நிக்கிற. நீங்க ஐயா நீங்க பெரிய மனுஷன், உங்களை கடைக்கு வர வைக்க வேணாமேன்னு தான் நானே கொண்டு வந்தேன். அட, உன் மரியாதையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. இது என் தம்பி பொண்ணோட பையனுக்கு, என் பேரனுக்கு. அவனுக்கு இன்னைக்கு பேர் விக்கிற விழா. அவனுக்கு போடுறதுக்காக தான் இந்த நகையை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த விஷயம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, பேய் ஆட்டம் ஆடிடுவா. இது தெரியாம நீ இங்க வந்து நிக்கிற. சரி, நீ போ, அப்புறம் வந்து உன்னை பார்க்க. சரிங்க ஐயா நான் போ. வரேன். ஓஹோ, அப்படி போகுதா கதை? நான் மண்ணெண்ணெய் கேனை கையில எடுத்துருவேன்னு எனக்கு தெரியாம நகை போடுறீங்களா? நீங்க நகையை போடுங்க, நான் ஒரு திட்டத்தை போட்டு பேரு வைக்கிற ஃபங்க்ஷனை போர் நடக்கிற ஃபங்க்ஷனா மாத்துறேன்.